ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃபன் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்ன அப்படின்னா, விரதத்துக்கு நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுக்க மாட்டோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி இந்த பொங்கல், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் இந்த டிஃபன் சாம்பார் நான் எப்படி பண்ணுவேன் என்னோடய ஸ்டைலில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு 100 கிராம் அளவில் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கம்மி அளவில் செய்கிறதுனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி குழுகுடுன்னு வரும் தண்ணி. இப்போ தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் முக்கியமாக கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, தக்காளி, பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காயும் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டல் சாம்பாரில் கூட இந்த பூசணிக்காய் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இதை சின்ன சின்ன துண்டுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 400 மில்லி அளவுக்கு நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய் மட்டும் நான் கொஞ்சம் பெரிய துண்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் விருப்பப்பட்ட காய்கறியை நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் குக்கிங் ஆயில், கடலெண்ணெய் எதுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி காயப்பொடி தான் சேர்த்துருக்கேன். துண்டு காயம் இருந்தது அப்படின்னா பெருங்காயம் கூட நீங்கள் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம குக்கரில் இதை மூடியை போட்டு மூடிடலாம். இதை நான் ஒரு 5 விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே பார்க்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் தாளிக்கலாம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இதில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வரமிளகாய் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இது தாளிக்கிறது நல்ல மணமாக இருக்கும். விரத நாட்களில் நீங்கள் வெங்காயம் பூண்டுலாம் இல்லாமல் இது போல் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். கரெக்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவுமே இதுதான் நான் பண்ணக்கூடியது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.